தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 4வது அதிகாரம். இருபத்தி 3வது வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் சத்தமாய், சத்தத்தை உயர்த்தி. இந்த பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். தேவனிடத்தில் நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மால் செய்ய முடியாததை தேவன் நமக்காக செய்வார். எப்போது நாம் தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ, எந்த காரியத்தை நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த காரியத்தில் நாம் செயலாற்றக்கூடிய வேலையை கர்த்தர் நமக்காக செயலாற்றுவார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நமக்காக செயலாற்றுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக செயலாற்றுவார். இந்த பக்கம் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக செயலாற்றுவார். உங்களுக்காக செயலாற்றுகிற கர்த்தர், உங்களுக்காக வேலை செய்கிற கர்த்தர், உங்களுக்காக வேலை செய்கிற கர்த்தர். இந்த இருதயம் எல்லா விதமான நன்மைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் காரணமாக இருக்குது. இந்த இருதயம் காக்கப்பட்டிருக்க வேண்டும், இந்த இருதயம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த இருதயத்தை காவல் பண்ண நாம் தவறும்போது தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. ஆகையினால இந்த இருதயத்தில் எந்தவித தீமையும் நம்மை நெருங்கி விடாதபடிக்கு, எந்தவித துன்பங்களும் நம்மை தொடராதபடிக்கு, தீமையான காரியங்கள் இதயத்துக்குள்ளாக நுழைந்து தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகாதபடிக்கு அதை தேவனிடத்தில் கொடுத்திருந்தால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னென்ன காரியங்கள்லாம் தேவனிடத்தில் கொடுக்கும்போது தேவன் எப்படி செயலாற்றுகிறார் என்பதை குறித்து நான் அநேக காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். விசேஷமாக இந்த யாத்திரையாகமும் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, உன் ஆண் மக்களை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு, உன் ஆண் மக்களை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு. அதே மாதிரி சொல்கிறாரு, வாசிப்போம். யாத்திரையாகமம் 13. இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற்பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது. எல்லாரும் சொல்லுங்க, அது என்னுடையது. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரரில் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற்பேர் அனைத்தையும். எல்லாரும் சொல்லுங்க, முதற்பேர் அனைத்தையும். முதற்பேர் அனைத்தும் கர்த்தருடையது, முதற்பேர் அனைத்தும் கர்த்தருடையது. அப்படியே தான் திரும்ப நம்ம வாசித்த அதே காரியம் 12 வாசிப்போம். கர்ப்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும். எல்லாம் சொல்லுங்க, கர்ப்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும். உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. அவைகள் உள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள், அவருடைய ஆண்கள் கர்த்தருடையவைகள். கவனிச்சிங்களா? சில நேரங்களில் ஆண்டவர் ஏன் எல்லாத்தையும் கேட்குறாரு? ஆண்டவர் ஏன் அநேக நேரங்களில் தோணும், கடவுள் ஏன் கேட்குறார், கடவுள் ஏன் எல்லாத்தையும் கேட்குறார்? கடவுளுக்கு என்ன அவ்வளவு பேராசையா? கடவுளுக்கு என்ன அவ்வளவு? இல்லை இல்லை, கர்த்தருக்கு பேராசை இல்லை. கர்த்தருக்கு உங்கள் மேலே கரிசனை உண்டு. உங்கள் பேரில் கரிசனை உள்ள ஒரு தேவன் அவர். உங்கள் பேரில், சத்தமாக சொல்லுங்க, உங்கள் பேர். நம்புறீங்களா? நீங்கள் உங்களை குறித்து சிந்திக்கிறதை விட, உங்கள் பேரில் நீங்கள் கரிசனையாக இருக்கிறத விட, உங்கள் பேரில் அதிக கரிசனையோட அக்கறையோட உங்களை கண் விழித்து பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் என்கிட்டதா. இன்னொரு இடத்துல சொல்றாரு, உன் கவலை எல்லாவற்றையும் என்கிட்ட. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்க எல்லாரும் என்கிட்ட, நான் உங்களுக்கு. ஆண்டவர் என்னைக்குமே நம்முடைய வாழ்க்கையில் கடினமாக இருக்கிற பகுதிகளை, காரியங்களை அவர் தன்னிடத்தில் கேட்கிறார். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கடினமாக, ரொம்ப கிரிட்டிக்கலாக, ரொம்ப பிரச்சனையாக இருக்குதோ அதையெல்லாம் நீ என்ன செய், என்கிட்ட. சில நேரங்களில் 2 பேர் வேலை செய்யும்போது
முக்கியமாக இந்த மண்வெட்டி வேலைகள்லாம் செய்யும்போது ஒருவர் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாம், ஒருவரை கொஞ்சம் ஆரோக்கியம் குறைவாக இருக்கலாம். அப்போ ஆரோக்கியமாக இருக்கிற மனிதன் சொல்வார், சரி இந்த பகுதி இது ஏன்ட்ட தான் நான் இது செய்கிறேன், நீ இதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லி வேலையை பகிர்ந்து கொள்வதை பார்க்க முடியும். 2 பேர் வேலை செய்யும்போது, வேலை செய்கிற இடத்துல நல்ல திறமையான ஆரோக்கியமான ஒரு மனிதன், ஆரோக்கியமில்லாத ஒரு மனிதன், தன் கூட வேலை செய்கிற ஆரோக்கியமில்லாத ஒரு மனுஷன் அந்த வேலை செய்ய முடியாமல் தவறும் போது, கஷ்டப்படும் போது, சிரமப்படும் போது, அந்த கடினமான காரியத்தை தன் பக்கம் வைத்து கொண்டு லகுவான காரியத்தை அந்த மனிதன் பக்கம் கொடுப்பதை நாம் பார்த்திருப்போம். ஏன் ஒரு பொருள் தூக்கும்போது, ஏதோ ஒரு காரியத்தை இங்கே தூக்குறீங்க, தூக்கும்போது அதில் பலசாலியாக இருக்கிற மனிதன் அந்த வெயிட்டான ரொம்ப பழுவான பகுதியை அவன்கிட்ட கொடுக்குறோம், லகுவான பகுதியை நம்ம என்ன செய்கிறோம், பிடித்துக்கொள்கிறோம். வீட்டில் நீங்கள் வெள்ளை அடிக்கும்போது, வீட்டை சுத்தம் பண்ணும்போது, நீங்கள் பொருட்களை ஷிஃப்ட் பண்ண வேண்டியது இருக்கும், மூவ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம செய்கிறது அப்படி தான். இன்னும் சில நேரத்தில் வேலைக்கு சில காரியங்கள்லாம் சொல்லும்போது நல்ல பலசாலியாக இருக்கிற மனிதனை பார்த்து சொல்லுவோம், இதை நீ பிடிச்சிக்க, இதை அவங்ககிட்ட கொடுத்து விடாதே என்று சொல்கிறோம். தேவனும் அதே தான் சொல்கிறார். தேவனும் அதே தான் சொல்கிறார். என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கடினமாக இருக்குதோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குதோ, அதை தேவனிடத்தில் கொடுத்து விட வேண்டும். அதை தேவனிடத்தில் கொடுத்து விட வேண்டும். இதை குறித்தான் அநேக காரியங்களை போதிச்சுட்டு இருக்கிறோம். சில நேரங்களில் வாழ்க்கையே கஷ்டமாயிருது, சில சூழ்நிலைகள் ரொம்ப கஷ்டமாயிருது. தேவனிடத்தில் மனப்பூர்வமாக, எல்லாரும் சொல்லுங்க, மனப்பூர்வமாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் ஆண் மக்களை குறித்து ஏன் கேட்கிறாரு, மிருக ஜீவங்களை ஏன் கேட்கிறாருன்னா, இவைகளெல்லாம் எகிப்தியரால் அடிமைப்படுத்தப்பட்டது, இவைகளெல்லாம் எகிப்தியரின் மூலமாக ஒடுக்கப்பட்டது, இவைகளெல்லாம் எகிப்தியர் மூலமாய் பலுக விடாதபடி, பெருக விடாதபடி தடை பண்ணப்பட்டது, அவைகளுக்கு தீங்கு விளைவிக்கப்பட்டது. கர்த்தர் சொல்றாரு, இப்போ நீ என்கிட்ட கொடு. எதெல்லாம் உன் வாழ்க்கையில் நெருக்கடியாக இருக்குதோ, எதெல்லாம் ரொம்ப ஒடுக்கப்படுதோ, அது எல்லாவற்றையும் என்னிடத்தில் கொடு என்று சொல்றார். கடைசியாக நான் போதித்தேன் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில். திருப்பிக் கொள்வோம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். அங்க எலியா சொல்றாரு, பதினொன்று 17:11, கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்றார். அப்படியே நீங்க பின்னால போய் 13 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலிலே, எல்லாரும் சொல்லுங்க முதலிலே, சத்தமா சொல்லுங்க முதலிலே. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற்பேர் அனைத்தையும், என்னது முதற்பேர் அனைத்தையும், முதல்ல உள்ளது கர்த்தர் கேட்க. ஏன் முதல்ல உள்ளது கேட்கிறாரு? ரோமரில் நம்ம வாசிக்கும்போது, ரோமரில் வாசிக்கும்போது, முதற் பிசைந்தமா பரிசுத்தமாக இருந்தால் முழுவதும் எப்படி இருக்கும்? சத்தமா சொல்லுங்க, முழுவதும் எப்படி இருக்கும்? முதல்ல பிசைகிறமா பரிசுத்தமாக இருந்தால் முழுவதும் எப்படி இருக்கும்? பரிசுத்தமாக இருக்கும். முதல்ல உள்ளது ஆசீர்வாதமாக இருந்தால் எல்லாமே எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக. நான் சொல்கிறேன், வீட்டில் பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளை அந்த குடும்ப கஷ்டத்தில் இருக்குதுன்னு வைங்களேன், பிள்ளை ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா மற்ற பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறிடும். கரெக்ட் தானேங்க? உண்மை தானே? எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? நான் கூட அநேக நேரத்தில் சிலருக்கு ஆலோசனை சொல்லும்போது அதெல்லாம் சொல்வேன், ஏய் அவங்க நல்லா இருந்தால் உன் வாழ்க்கை, இந்த ஆலோசனையை நான் சிலருக்கு கொடுத்துருக்குறேன். முதல்ல அதை ரொம்ப கவனி, உன் கஷ்டத்தை பார்க்காத, உன் நெருக்கடி, இப்போ இருக்க நெருக்கடியை பார்க்காத. முக்கியமாக திருமண நேரத்தில் சொல்லியிருக்கேன் இந்த ஆலோசனையெல்லாம். உன் அக்கா காரியம் நல்லா இருந்தா உன் காரியம் நல்லா இருக்கும். எப்போ உன்னுடைய கஷ்டத்தை பார்க்காத, உன் அக்கா காரியத்தை நல்லபடியா. இந்த வார்த்தை ஏன்? முதல் உள்ளது நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும். முதல் கோணல் முற்றும் கோணல். முதல்ல ஒரு விஷயத்தை கோட்டையை விட்டோன்னா எல்லாமே கோட்டையை விட்டு போயிடும். அதுக்கு பிறகு கஷ்டம். அதுக்கு பிறகு
ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாமே நன்றாய் இருப்பதற்கு, எல்லாம் சொல்லுங்க, எல்லாமே நன்றாய் இருப்பதற்கு, வாழ்க்கையில எல்லாமே ஆசீர்வாதமா இருப்பதற்கு முதலாவது, எல்லாம் சொல்லுங்க, முதலாவது, முதல்ல உள்ளதை என்கிட்ட தந்துரு, முதல் காரியத்தை என்கிட்ட தந்துரு. இதை நீ என்கிட்ட தந்தா எல்லாமே என்னிடத்தில் கொடுத்தது போல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? அந்த நான் சொல்கிறேன் பாருங்களேன், எந்த மதஸ்தர்களாக இருக்கட்டும், சில அவங்க மதத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க ஏதாவது ஒரு காரியங்கள்லாம் செய்துட்டு முதல்ல மற்றவங்களுக்கு எடுத்து ஆகாரம்லாம் வைக்கிறதுக்கு முன்னால் முதல்ல ஒரு பகுதியை எடுத்து என்ன செய்வாங்க? கடவுளுக்குன்னு அவங்க நம்புகிற ஏதாவது, கிறிஸ்தவங்களும் அதை செய்வாங்க. கிறிஸ்தவங்க போய் படைக்க மாட்டாங்க, முதல்ல போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆனால் மற்றவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க தெய்வத்துக்கு என்ன செய்வாங்க? முதல்ல கொஞ்சம் எடுத்து, ஏனென்றால் முதல்ல ஒரு பகுதியை எடுத்து கொடுக்கும்போது அது தேவனுக்குரியதாக மாறும்போது முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்குங்கிற நம்பிக்கை கிறிஸ்தவத்தில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. அதுதான் உண்மையும் கூட, அதுதான் உண்மையும் கூட. எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? இங்கே எலியா அங்கே கேட்குறாரு யார்கிட்ட? கரெக்டாக சாரிபாத் விதவியில் சொல்கிறாரு, அவன் முதலிலே சுடுகிற அடையை எடுத்து எனக்கு கொண்டு வா. முதல்ல எல்லாம் சொல்லுங்க, முதல்ல சுடுகிற அடை. முதல்ல உள்ளதை கொடுத்த போது மீதி கொஞ்சோல தான் இருந்திருக்கும், ஆனால் அந்த கொஞ்சோல உள்ளது ஆசீர்வாதமாக இருந்துச்சு. பஞ்ச காலம் முடியும் வரைக்கும் போதுமானதாக இருந்துச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ தேவனுக்கென்று கொடுக்கும்போது, எல்லாம் சொல்லுங்க, தேவனுக்கென்று கொடுக்கும்போது, தேவனிடத்துல ஒரு காரியத்தை ஒப்புடைக்கும் போது, தேவனிடத்துல ஒரு விஷயத்தை முழுவதுமாக நம்ம கொடுக்கும்போது மீதி உள்ளது நிச்சயமாக அற்புதமாக தான் இருக்கும். மீதி உள்ளது நிச்சயமாக முதல் பிசைந்த பரிசுத்தமாக இருந்தால் அந்த மாவு முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். அநேக இடங்களில் தேவன் சில விஷயத்தில் முதன்மையானதை முதல்ல கேட்குறாரு. எதை கேட்குறாரு? ஃபஸ்ட்டு கேட்குறாரு, முதல்ல உள்ளதை கேட்குறாரு. சொல்றாரு, முதலாவது, எல்லாம் சொல்லுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். நீங்கள் தேடுற காரியங்களில் நிறைய இருக்கலாம், தேடுற காரியங்கள் நிறைய இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதலாவது சொல்றாரு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, முதலாவது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 6 அங்க 33 வாசிக்கும் போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட. இன்றைக்கு மனிதர்கள் உலகத்தில் அநேக காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அநேக காரியங்களை நீங்க தேடிட்டு இருக்கீங்களா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்க தேடுறீங்களா? ஆமா, மத்தேயு 6:33 பைபிள்ல எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு, சரி எடுத்தாச்சா? கொஞ்சம் என்ன கவனிங்க, என்ன பாருங்க. அதுக்கு முன்னால் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையா பார்க்க சொல்றாரு, ஒவ்வொன்றையா பார்க்க சொல்றாரு. பார்க்க சொல்லிட்டு சில விஷயங்களை மனுஷனுக்கு அறிவு புகட்டும்படியாக இயற்கை கூட சில ஒப்பீடு செய்கிறாரு. இயற்கை கூட சில காரியங்களை ஒப்பிடுறாரு. பாரு, அதுக்கெல்லாம் காரியம் எப்படி நடக்குது பாரு, காட்டு புல்லை பாரு, ஆகாயத்து பறவைகளை பாரு, அதெல்லாம் ஒரு குறைவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நீயும் அதை போல வாழ வேண்டும் என்று விரும்பினால் நீ செய்ய வேண்டியது, அவைகள் என்னது, மற்ற காரியங்களை நீ தேடுவதற்கு முன்பதாக, மற்ற காரியத்திற்கு நீ முக்கியத்துவம் கொடுத்துவதற்கு முன்பதாக, முதலாவது நீங்களும் நானும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. மற்ற காரியங்களை நீ தேடுவதற்கு முன்பதாக, மற்ற காரியங்கள் பின்னால அது எனக்கு வேணும்னு சொல்லி வாஞ்சிப்பதற்கு முன்பதாக, நீங்களும் நானும் வாஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, நீங்களும் நானும் தேட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது தேவன். அது யாரு? தேவன். அந்த தேவனுக்கு முதலாவது, எல்லாம் சொல்லுங்க, முதலாவது. வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காரியத்திலும் எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் முதலாவது என் ஆண்டவர். முதலாவது ஃபர்ஸ்ட் கடவுள், நெக்ஸ்ட் மீதி எல்லாம். இங்க எலியாவும் அதை தான் சொல்றாரு, முதலாவது நீ அதை எனக்கு ஆயத்தப்படுத்து, பிற்பாடு உன்னுடைய காரியத்தை பார்த்து கொள்ளலாம். நான் சொல்றேன், வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், முதலாவது தேவனை கனப்படுத்த தெரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்றேன், முதலாவது தேவனை தேட ஆரம்பிங்கள், முதலாவது தேவனுடைய முகத்தை தேடுங்கள், மீதி எல்லாம் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா நம்ம அப்படி இருக்க மாட்டோம். எல்லாம் செய்துட்டு
மீதி டைம் இருந்தா போய் லைட்டா போய் என்ன செய்யலாம்? என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் ஒரு ஆண்டவரே நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யிட்டேன்ப்பா, நீ தான் இனி பார்த்துக்கணும். இல்லை, ஆண்டவர் அப்படி சொல்லலை. முதலாவது நீ செய்ய வேண்டியது இருக்குது. செய்ய வேண்டியது எல்லாம் செய்துட்டேன்னு சொல்லாத, முதலாவது நீ செய்ய வேண்டியது செய், மீதியை நான் செய்கிறேன்றாரு. எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? நீ ரொம்ப செய்யாத, உனக்காக செய்யறதுக்கு நான் இருக்கிறேன். நீ செய்ய வேண்டிய காரியத்தில், நீ கஷ்டப்பட வேண்டிய இடத்துல உனக்காக நான் கஷ்டப்பட்டு நீ அடைய வேண்டிய லட்சியத்தை லக்கில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நான் இருக்கிறேன். அதனால முதலாவது நீ என்ன தேடுன்றாரு. எத்தனை பேர் அவரை தேடலாம் நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், நீங்க ஜெபிக்கும் போது முக்கியமாக காலையில் எழும்பின உடனே முதலாவது, எல்லாம் சொல்லுங்க, முதலாவது ஆண்டவரை தேட பழகிக்கொள்ளுங்கள். எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரீ ஆயிடுவேன், அப்புறம் நான் கடவுளை தேடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. காலைல எழும்பின உடனே முதலாவது என் ஆண்டவர், முதலாவது. அதில் ரெண்டாவது மூணாவது கடைசியில் நேரம் இருந்தால் நீங்கள் முதலாவது சொல்லி அநேக நாட்கள் உங்களால் ஆண்டவருக்குன்னு முக்கியத்துவம் கொடுக்க முடியாமல் போயிருக்குது. உண்மைதானே? உங்களுக்கெல்லாம் முடியுது, ஆனால் என்னால் முடியலை. என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன். சில நேரத்தில் கொஞ்சம் லேட்டாக எழும்பிடுவேன். கொஞ்சம் லேட்டாக எழும்பின உடனே என்ன ஆகும் அப்படின்னா, வேறு காரியங்கள் அடுத்தடுத்து முக்கியமாக செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கும். ஆகையினால் அந்த காரியத்தை செய்துட்டு சரி இதை முடிச்சுட்டு அடுத்து வந்து ஜெபிக்கலான்னு சொல்லி நினைப்பேன். அன்னைக்கு முழுசும் முடியாது. முடியாது. அநேக காரியங்கள் தோல்வியில் முடிஞ்சிருக்கும். அன்னைக்கு நான் செய்த பிரயாசங்கள் அநேகங்கள் தோல்வியில் முடிஞ்சிருக்கும். அப்போ யோசிப்பேன், அதை நான் கரெக்டாக செய்திருந்தா இது எல்லாம் ஈஸியாக இருந்திருக்கும். உங்கள்கிட்ட பொய்யா சொல்லலை, உண்மையை நான் சொல்கிறேன். வாழ்க்கையில் நான் அனுபவித்ததை நான் சொல்கிறேன். நினைப்பேன், அநேக காரியங்கள் நினைப்பேன், இந்த விஷயத்தில் நான் தவற விட்டுட்டேன், இந்த விஷயத்தில் நான் செய்ய வேண்டியதில் நான் கரெக்டாக செய்திருந்தா, கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம இதை நான் கரெக்டாக நான் செய்திருந்தா என்ன செய்யறது? ஆண்டவரை தேடுறது. முதலாவது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கிறது. அதை நான் கரெக்டாக செய்திருந்தா மீதி எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். முதலாவது நான் தேவனை பார்க்கும்போது, என் முகம் தேவனை பார்க்கும்போது மீதி அவருடைய முகம் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறது. இங்கே அதுதான் சொல்றார் மத்தேயு 6ல். அவர் சொல்ற விஷயம் அதுதான். முதலாவது, எல்லாம் சொல்லுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. நீ உனக்கு வேண்டிய ஆகாரத்தை நீ கஷ்டப்பட்டு தேட வேண்டாம். மீன்ஸ் வேலையே செய்ய வேண்டாம்னு சொல்லலை. வேலையே செய்ய வேண்டாம், நீ வீட்டிலே சும்மா இருந்து கடவுளை டெய்லி ஜோம் பண்ணிட்டு வீட்டில் நல்லா படுத்து தூங்கிடு. ஆட்டோமேட்டிக்காக நீ தூங்கிட்டு இருக்கும்போதே தாய் மாதிரி எழுப்பி தர்ற மாதிரி அப்படியே ஆண்டவர் சொல்லலை. நீ தேவ சமூகத்தில் போகும்போது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய என்ன எல்லா காரியத்தையும் செய்வதற்கு தேவையான கிருபையையும் பலத்தையும் ஞானத்தையும் கர்த்தர் உனக்கு தருவார். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? நான் சொல்றேன், பலன் இல்லாமல் நான் அங்கே போனால் அது எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? கவனிங்க, ஒரு வாகனம் இருக்குது, ஒரு 2 வீலரோ 4 வீலரோ இருக்குது. நான் வெகு தூரம் போகணும், வெகு தூரம் போவதுக்கு கொஞ்சம் கிளம்புவதற்கு தாமதம் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. அப்போ அந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறேன்? ஃபியூவல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கல, ஏர் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நான் பார்க்கல, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் போகிறேன். போகிற வழியில் வண்டி என்ன செய்துரும்? நின்றுடும். சில நேரத்தில் ஏர் கம்மியாக இருக்கும்போது டயர் கூட கிழிஞ்சு போயிடும். அப்போது முதலாவது ஒரு வாகனத்தை எடுக்க முன்னால் வாகனத்தை பரிசோதிக்க வேண்டியது இருக்குது. வாகனத்தை சரியான ஃபியூவல் இருக்கா, சரியான ஏர் ப்ரெஷர் இருக்கா, மற்ற காரியங்கள்லாம் கரெக்டாக இருக்குதா, இதெல்லாம் சரி செய்துட்டு லேட் ஆனால் கூட பரவாயில்ல, ஒரு அரை மணி நேரம் ஆகிட்டா கூட பிரச்சனை இல்லை, இதெல்லாம் கரெக்டாக சரி செய்துட்டு அதுக்கு பிறகு யாத்திரையை தொடங்கும் போது கடைசி வரைக்கும் அந்த வண்டி நிற்காது. கடைசி வரைக்கும் நிற்க வேண்டிய, எங்கேயாவது பிரேக் டவுன் ஆகி பஞ்சர் ஆகி இல்லை அந்த மாதிரி காற்று போய் அப்படிலாம் நிற்க வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனால் இதை நான் சரியாக கவனிக்காமல் போகும்போது, இப்படிப்பட்ட விஷயத்தை நான் கவனிக்காமல் செய்யும்போது
கேரண்டி இல்லை. எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனை வேணாலும் வரலாம். அநேக நேரத்தில் இதை சரியாக கவனிக்காதனால மைலேஜ் கூட அடி வாங்கும். மைலேஜ் கூட சரியான ஏர் ப்ரெஷர் வண்டியில் இல்லைன்னா நீங்கள் அதிக பாரத்தை ஏற்றும்போது வாகனத்தினுடைய எஃபிஷியன்சி குறையுது, அதிக செலவு உண்டாகுது, டயர் சீக்கிரம் பழுதடைந்து போகுது, டயர் சீக்கிரம் எல்லாமே அடி வாங்கும். ஒரு சின்ன ஏர் ப்ரெஷரை சரியாக மெயின்டைன் பண்ணாத ஒரு வாகனம் அநேக வேலைகளை உண்டு பண்ணும். சைக்கிள் வச்சு உபயோகப்படுத்தினவங்களுக்கு தெரியும், டயரில் ஏர் சரியாக வைக்காமல் பாரம் ஏற்றும் போது வீலில் என்ன விழுன்னா கோட்டம் விழும். ஞாபகம் இருக்கா? சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு நல்லா தெரியும். சரியான ஏர் ப்ரெஷர் வைக்காமல் நம்ம பாரத்தை ஏற்றும் போது அந்த சைக்கிளை உபயோகப்படுத்தும் போது வீல் என்ன ஆகும்னா இப்படி கோட்டம் விழ ஆரம்பிக்கும். அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில நாம் எடுத்த முயற்சிகள் பாதியில் நிற்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, முதலாவது தேவனை தேடாமல் இருப்பது. முதலாவது தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது. என் வாழ்க்கையில எல்லாவற்றிற்கும் முதலாவது என் தேவன். எத்தனை பேர் அப்படி சொல்ல போறீங்க? முதலாவது என் ஆண்டவர். அது என்ன, எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையா இருக்கட்டும், எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையா இருக்கட்டும், எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையா இருக்கட்டும், முதலாவது என் ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவம். முதலாவது என் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுப்பேன். எதை கொடுப்பேன்? சத்தமா நேரத்தை கொடுப்பேன். முதலாவது என் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய என்னுடைய பலத்தை கொடுப்பேன். எதை கொடுப்பேன்? சத்தமா இவ்வளவுதான் பலமா? ஓகே, என் பலத்தை கொடுப்பேன். என்னுடைய எல்லாவற்றிலும் முதல்ல முக்கியத்துவம் யாருக்கு? என் ஆண்டவருக்கு. முதல்ல என் ஆண்டவருக்கு, பிற்பாடு மீதி இருக்கதை நான் எனக்கு பார்த்துக்கொள்வேன். பிற்பாடு எனக்கு இருக்கதை நான் பார்த்துக்கொள்வேன்னு சொல்றதை விட அவர் பார்த்துக்கொள்வார். ஏன்னா நான் போறதே அவர் பார்த்துக்கொள்வாருங்கிற நம்பிக்கையில தான் போறேன். நான் தான் பார்க்கணுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சுன்னா நான் தான் பார்க்கணும்னு நினைப்பேனே தவிர அவர்கிட்ட போவதுக்கு நம்ம முயற்சிக்கவே மாட்டோம். நல்லா கவனிங்க, ஒரு பண உதவிக்காக ஒருத்தர்கிட்ட போகணும்னு நினைக்கிறீங்க. யாருக்கு மேலே சரியான நம்பிக்கை இல்லாமல் கொஞ்சம் அளவளப்பாக இருக்குதோ அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்குங்கிற நம்பிக்கை யார்கிட்ட இருக்குதோ அவங்கள்ட்ட போய் தான் நம்ம உதவி கேட்போம். பணம் மட்டும் இல்லைங்க, ஒரு உதவிக்கு கூப்பிடதா இருந்தால் கூட எந்த நேரம் கூப்பிட்டாலும் கண்டிப்பாக வருவாங்கங்கிற நம்பிக்கை யார்கிட்ட இருக்குதோ அவங்கள்ட்ட தான் நம்ம போய் ஃபஸ்ட்டு யார்கிட்ட போவோம்? உதவிக்கு போவீங்க? யாருக்கு மேலே அதிக நம்பிக்கை இருக்குதோ அவங்கள்ட்ட தான் நம்ம முதல்ல போவோம். யாருக்கு மேலே நம்பிக்கை இல்லையோ அவங்கள்ட்ட முதல்ல போக மாட்டோம். வேற வழியே இல்லைன்னா சரி யாருமே இல்லை, சரி கேட்டு பார்ப்போம், வந்தா சந்தோஷம், புத்தி எப்படி இருக்குதோ ரைட். தேவனிடத்துலையும் நம்ம முதலாவது போகாமல் இடையில போறது, கடைசியில் போறது, நேரம் இருந்தா போறது, முதல்ல கொடுப்பது, இடையில கொடுப்பது, மீதி இருந்தா கொடுப்பது, அது என்ன சொல்லுதுன்னா கர்த்தர் மேல என் நம்பிக்கை எப்படி இருக்குதுங்கிறத காண்பிக்குது. உண்மைதானே? நான் சொல்றேன், ஆண்டவர் செய்வாருங்க. நான் எனக்காக செய்கிறதை விட, எனக்காக நான் சாதிப்பை விட, எனக்காக சாதிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறாங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நான் அதை தான் செய்வேன். அவர் செய்வாருங்க நம்பிக்கை எனக்கு 100% இருக்குது. அது என்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. எதை வெளிப்படுத்துது? கர்த்தர் மேல நான் வச்சிருக்கிற என் நம்பிக்கை அது வெளிப்படுத்துது. ஏன் முதலாவது? கர்த்தர் சொல்றாரு முதலாவது, எல்லாம் சொல்ல முதலாவது. கர்ப்பம் திறந்து பிறக்கிறதுல முதற் பேர் அனைத்தையும் சொல்றாரு. எதற்குன்னா அவர் மேல என் நம்பிக்கை இருக்குங்கிறத அது காரியம் சொல்லுது. உங்க நம்பிக்கை யார் மேல இருக்குது? இந்த நேரத்தில் அநேக நேரத்தில் நம்முடைய செயல் எதை சொல்லுது? யோசித்து பாருங்களா. உண்மையிலேயே ஆண்டவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்துன்னா என் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் என் ஆண்டவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். எந்த சூழ்நிலையிலையும், எப்படி, ஒவ்வொரு தருணத்திலையும் முதலாவது என் ஆண்டவர். முதலாவது
அந்த 13ஆம் வசனம் ரொம்ப நல்லா இருக்கும். 13 17 2 ராஜாக்கள் 17 13 வாசிக்கும்போது அங்கே சொல்கிறார் பாருங்க. அப்பொழுது ஏலி அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். உனக்கும் உன் குமாரனுக்கும் முதல்ல நீ ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடு. நான் சொல்கிறேன், சவால் விட்டு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலையும் உங்கள் தேவனை தேடுவதற்கு உங்கள் மனதை ஒருமுகப்படுத்துங்கள். மீதி உள்ளதை அவர் பார்த்துக்கொள்வார். அநேக நேரத்தில் இதை செய்யாமல், இந்த காரியத்தை செய்யாமல், மற்றதெல்லாம் செய்துட்டு ஆண்டவரை தேடுறேன், ஆண்டவர்கிட்ட போகிறேன், ஜெபிக்கிறேன், கடவுள் என்ன செஞ்சார், என்ன என் வாழ்க்கையில் நடக்குது, ஒரு நாள் சொல்லாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது, எல்லாம் சொல்லுங்க, முதலாவது. கற்பனைகளை சொல்லும்போது கூட முதலாவது உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறு. அதற்கு அடுத்த கற்பனை தான் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாகங்கிற ஒரு கற்பனையில தான் 10 கற்பனையும் அடங்கி இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் கற்பனை அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லும்போது முதலாவது, எல்லாம் சொல்லுங்க, முதலாவது உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூர்வாயாக. இது ஃபர்ஸ்ட், முதல்ல தேவன், எல்லாம் சொல்லுங்க, முதல்ல தேவன். ரெண்டாவது பிற மனிதர்கள். ரெண்டாவது என் வாழ்க்கையில முக்கியத்துவம் முதலாவது என் தேவனுக்கு, முதலாவது என் தேவனுக்கு, ரெண்டாவது பிற மனிதனுக்கு, ரெண்டாவது பிற மனிதனுக்கு. எத்தனை பேர் சொல்றது விளங்குது? போன வாரத்தில் காண்பித்து கொடுத்தேன், எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் எலியா இந்த வார்த்தையை கேட்குறான். நார்மலாக ஒரு மனித அபிமானத்தில் இருந்தா இவெல்லாம் ஒரு மனுஷனா, இவெல்லாம் ஒரு தேவ மனுஷனா, இவெல்லாம் ஒரு தீர்க்கதரிசியா, என் வீட்டில் என்ன இருக்குன்னு, உண்மையான தீர்க்கதரிசியாக இருந்தால் என் வீட்டில் என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியாண்டா? கேட்போமா கேட்க மாட்டோமா? நம்ம இருந்தால் கேட்போமா கேட்க? ஒரு தீர்க்கதரிசிக்கு வீட்டில் என்ன இருக்குன்னு கூட கடவுள் சொல்லாமல இருந்தார். வீட்டுக்கு வான்னு சொன்னாராம், வீட்டில் என்ன இருக்குன்னு கூட சொல்லாமல இருந்தார். இல்லைங்க, எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் கேட்குறாரு. எதுக்காக கேட்குறாருன்னா, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக அல்ல, உங்களுக்கு உதவி செய்யும்படியாக கேட்குறாரு, உங்களை வாழ வைக்கும்படியாக கேட்குறாரு, உங்களை கனப்படுத்தும்படியாக கேட்குறாரு, உங்கள் குறைவுகளில் உங்களை நிறைவாக்கும்படியாக கேட்குறாரு. அவர் தீர்க்கதரிசி தான், எல்லாம் தெரியும் தான். ஆனால் கூட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவருடைய கரத்தை நீட்டுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாருக்கும் நீட்டுகிறார். அந்த உதவியை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது நான் நீட்ட வேண்டும். கவனிச்சிங்களா? சொல்றது புரியுதா? இப்போ ஒருவர் கீழே விழுந்து கிடக்கிறாரு, நான் அவரை தூக்குவதற்கு கரத்தை நான் கொடுக்குறேன். அவர் கரத்தை நீட்டலைன்னா அந்த உதவியை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவருக்கு ஒரு பண உதவி செய்கிறேன்னு வைங்களேன், அப்போ செய்யும்போது நான் என் கரத்தை நீட்டுறேன், என் கரத்தை, அவர் கரத்தை என்ன செய்யணும்? இப்படி வச்சிருந்தா எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கவனிச்சிங்களா? அப்போ முதலாவது, எல்லாம் சொல்லுங்க, முதலாவது என்பது நான் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுங்கிறது, தேவன் தரக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமாகிறேன். தேவன் செய்யக்கூடிய உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்கிறேன்? ஆயத்தமாகிறேன். நான் என்னுடைய கரத்தை நீட்டுகிறேன். முதலாவது என் தேவனுக்கு முன்பாக, என் தேவனுக்கு அவர் தரக்கூடிய பெரிய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு என்னுடைய கரத்தை நான் என்ன செய்கிறேன்? நீட்டுகிறேன். எத்தனை பேர் நல்லா விளங்குது? ஆண்டவருக்கென்று ஆண்டவர் கேட்பது, ஆண்டவருக்கென்று கொடுப்பது எதுவாக இருந்தாலும், நேரமாக இருந்தாலும், சரீரத்தின் பலனாக இருந்தாலும், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அறிவாக இருந்தாலும், நம்முடைய பொருளாதாரமாக இருந்தாலும், நம்முடைய உடைமைகளாக இருந்தாலும்,
நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், முதலாவது தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்து கர்த்தரிடத்திலிருந்து நான் உதவியை பெற்றுக்கொள்கிறேன்ங்கிற ஒரு பெரிய வெளிச்சத்தோடு நம்ம இதை செய்யும்போது வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? சில நேரங்களில் தோணும், கடவுள் ஏன் இதெல்லாம் இப்படி கேட்குறாரு, ஏன் இதெல்லாம் செய்கிறாரு? சிலர் தவறாக கூட நினைப்பாங்க. கர்த்தர் கேட்குறாரா இல்லையோ, எங்கள் பாஸ்டர் இருக்கவே மாட்டார். கரெக்டாங்க? சிலர் அப்படி நினைப்பாங்க. கடவுள் அவருக்கு கூட என் பிரச்சனை தெரியும். ஆனால் நான் சொல்கிறேன், இல்லை, அப்படி இல்லை. அந்த மாதிரி யாரும் தயவு செய்து தவறாக நினைக்காதீங்க. ஏதோ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் சூழ்நிலை மாற்றணும்னு சொல்லி விரும்புகிறார். நான் சொல்கிறேன், கர்த்தர் ரொம்ப கரிசனை உள்ளவருங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கை குறித்து கரிசனைப்படுகிறதை விட அதிகமாக கரிசனை உள்ளவர் தேவன். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வச்சிருக்கிற கரிசனை விட உங்கள் பேரில் அதிகமாக கரிசனை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார். ஒரு தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கு கரிசனை இருக்கா? வேதத்தில் பார்க்கணுமா? திருப்பி கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6வது அதிகாரம் 3லேருந்து வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 3லேருந்து வாசிக்கிறேன். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீசருடனே கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. எல்லாம் சொல்லுங்க, பஸ்கா சமீபமாய் இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார் என்று. கவனிங்க, ஜனங்கள் தேவனிடத்தில் வார்த்தையை கேட்பதற்கு, எதை கேட்பதற்கு? சத்தமா, எதை கேட்பதற்கு? வார்த்தையை கேட்பதற்கு ஜனங்கள் வரும்போது தேவன் அவர்களுக்கு வேண்டிய அப்பத்தை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? வேதம் சொல்லுது, வாசித்தோம் மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட. ஜனங்கள் தேவனிடத்துல அப்பத்தை கேட்டு எதிர்பார்த்து வரல, அப்பத்தை கேட்டு தேவனிடத்துல எதிர்பார்த்து வரல, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையை கேட்கும்படி. வார்த்தையை கேட்கிறதான் ஜனங்கள் வராங்க. அவங்களுக்கு ஆண்டவர் இப்படிலாம் ஒரு அற்புதம் செய்ய போறாரு, திருப்தியாக்கி அனுப்ப போறாரு அப்படின்லாம் தெரியவே தெரியாது. அவங்களுக்கு இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க நம்ம போகணும். இயேசு எங்க இருக்கிறாரோ அவர் சொல்றதை கேட்கணும். இயேசு என்ன பேசுறாரோ அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். இந்த கால வேளையில் எத்தனை பேர் அப்படி வந்திருக்கீங்க? நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 தேவைகள் இருக்கலாம், 1000 விதமான நெருக்கடியான சூழ்நிலை இருக்கலாம். அவைகளினாலே நீங்க தேடி வரலாம். ஆனால் எல்லாவற்றை விட மேலாக ஆண்டவர் மேலே உள்ள அன்புனால ஆண்டவரை தேட பழகிக்கொள்ளணும். இங்கே பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, ஆண்டவர் நம்மை விட நம்மையில கரிசனை உள்ளவர். நீங்கள் உங்கள் மேலே கரிசனை நாம படலைன்னா உங்களுக்காக படுகிற தேவன் இருக்கிறாரு. என்னை பற்றி நான் சொல்கிறேன், உங்களை பற்றி பார்க்குற ஒரு கர்த்தர் இருக்கிறாருங்க. அவருக்கு மேலே உங்களால் யாராலுமே பார்க்கவே முடியாது. அப்போ தேவ சமூகத்துக்கு நான் வரும்போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நன்மையை மட்டும் நான் எதிர்பார்த்து வரலாம். ஆனால் அதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடியா, ஒரு விஷயம் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி. எல்லாரும் சொல்ற வார்த்தையை கேட்கும்படி. அவர் மலை மேலே ஏறிட்டாரு. ஜனங்கள் எல்லாரும் அவர்கிட்ட போகிறாங்க. போனால் அவர் கண்டிப்பாக ஒரு பெரிய பிரசங்கியார். ஆகையினால அவர் கண்டிப்பாக பிரசங்கம் பண்ணுவார். மலை பிரசங்கத்தை பார்த்தீங்கன்னா பெரிய பிரசங்கம், அது ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அப்போ அவருடைய வார்த்தையை கேட்கும்படி ஜனங்கள் அங்கே வராங்க. ஜனங்கள் வர்றதை பார்த்தோன்னே அவருடைய வார்த்தை எனக்கு வேணும், அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் கேட்கணும், அது நிச்சயமாக என் வாழ்க்கைக்கு நன்மை உண்டாகும், அது நிச்சயமாக என் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை தரும் அப்படின்னு சொல்லி வார்த்தையை தேடி வரக்கூடிய மனிதர்களுக்கு
வாழ்க்கையை தேடி கொடுக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றேன், தேவனிடத்துல உங்க வாழ்க்கையை தேடி வராதீங்க, அவருடைய வார்த்தையை தேடி வாருங்கள். நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்துக்காக கடவுளை தேடி வராதீங்க. அநேக நேரத்தில் ஜனங்களுடைய நோக்கம் அப்படிதான் இருக்கும். இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துட்டா, இந்த ஒரு காரியம் மட்டும் நடந்துட்டா, அப்படி இல்லை. தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றையும் விட மேலானது. அந்த வார்த்தை தான் உங்களை வாழ வைக்கும். நாம் வரக்கூடிய நோக்கத்தையும் திட்டத்தையும் தேவன் ரொம்ப சரியாக அறிகிறவர். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் அறிகிறவர். அப்போ தேவ சமூகத்தில் நான் வரும்போது, ஆண்டவரே நீர் தரக்கூடிய வார்த்தை எனக்கு வேணும். எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? எத்தனை பேர் அந்த மாதிரி நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு என்ன பேச விரும்புகிறார்? ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை எதிர்பார்க்கலாம், தப்பு இல்லை. சில நேரத்தில் முதலாவது வரும்போது நிச்சயமாக ஒரு மனுஷன் தொடப்படுவது அப்படி தான் தொடப்படுவாங்க. ஆண்டவரே நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போகிறேன், ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி பெருசாக தெரியாது, ஆண்டவருக்கு பெருசாக தெரியாது. அப்போது அவர் மேலே அவரை பற்றி எப்படி கண்டுபிடிக்கலாம்? சரி, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, இந்த சூழ்நிலையில் நான் ஆண்டவரை தேடி போகிறேன். ஆண்டவரே நீங்கள் எனக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்தீங்கன்னா நான் உங்கள் மேலே நம்பிக்கை, நான் உங்களுடைய பிள்ளையா மாறுவேன். இது ஃபஸ்ட்டு முதல் அணுகுமுறை. ஆனால் எல்லா நாளுமே இப்படி தான் டீலிங் இருந்துச்சுன்னா தட் இஸ் ராங். அந்த ஐடியாலஜி ரொம்ப தவறான ஐடியாலஜி. முதல்ல ஆண்டவர் ஒரு தடவை நிரூபிச்சிட்டார், அவர் தான் கடவுள்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் நிரூபிச்சிட்டார். நிரூபிச்சிருக்காராங்க? பக்கவங்க பார்த்து கேளுங்க, பக்கம் நிரூபிச்சிருக்காரா? உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நன்மை செய்திருக்காரா? செய்ததே இல்லையா? கண்டிப்பாக செய்திருப்பார். செய்யாமல் யாருக்கும் நன்மை செய்யாத கடவுளே கிடையாது. அவர் நிரூபிச்சிட்டார், ஒரு தடவை ப்ரூவ் பண்ணிட்டார். அடுத்த நாள் ஆண்டவரே நான் இப்படி நினைக்கிறேன், நீர் எனக்கு இதை செய்வீராக. அடுத்தவன் ஆண்டவரே நான் இப்படி நினைக்கிறேன், நீர் எனக்கு இதை செய்வீராக. ஆமாம், இவங்க நீங்கள் காலம் முழுசு நினச்சிக்கிட்டே இருங்க, அவர் செய்துக்கிட்டே இருப்பார். நோ, தவறு. ஒரு விசை இவர் தான் கடவுள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு பெரிய காரியத்தை என் வாழ்க்கையில் செய்துட்டாருங்க ருசி பார்த்த பிறகு, அதுக்கடுத்து அது ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கை. அது எப்படிப்பட்ட வாழ்க்கை? ரொம்ப சுயநலம். அப்படி வாழக்கூடாது. இவர் தான் தேவன் சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து அவரை தேடக்கூடிய விதங்கள் மாறணும். அவரை கண்டடையக்கூடிய விதங்கள் மாறணும். கவனிங்களேன், புரியும்படியாக சொல்கிறேன். ரூத் முதலாவது போவாசுனுடைய வயல்வெளிக்கு போகும்போது ஒரு நேர உணவுக்காக தனக்கும் தன் மாமியாரும் உணவு பெற்றுக்கொள்ளும்படி ஒரு காரியத்துக்காக தான் போனா. நாட்கள் போகுது. இப்போ ரூத்து போவாசுக்கு மனைவி ஆயிட்டா. யார் ஆயிட்டாங்க? மனைவி ஆயிட்டா. இப்பமும் இன்னைக்கு போவாசுக்கு எந்த வயலில் போய் நான் கோதுமை பறக்கலாம் இருந்தா எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஹலோ, நான் சொல்றது புரியுதாங்க? ஃபர்ஸ்ட் தடவை வரும்போது வயிற்ற நிரப்புறதுக்காக ஏதாவது கோதுமை கிடைச்சா போதும்னு சொல்லி ரூத் வந்தா. கரெக்ட், தப்பு கிடையாது, தப்பு சொல்லவே இல்லை. ஆனா இவர் தான் என் மணவாளன் சொல்லி கண்டுபிடிச்ச பிறகும், எல்லாவற்றுக்கும் சுதந்திர வழி ஆன பிறகும் இன்னைக்கு எந்த வயல் அறுக்குறாங்க? எதுக்கு? இந்த கதிரெல்லாம் பிறக்க கொஞ்சம் எனக்கு வயிற்றுக்கு ஆகும்லா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குங்க? அநேகர் தேவனிடத்தில் இன்னைக்கும் அப்படி தான் இருந்துட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், தேவனை தேடக்கூடிய விதங்கள் வாழ்க்கையில் மாறணும். என்றைக்கும் ஆண்டவரே எனக்கு அற்புதம் மட்டும் இல்லை, ஆண்டவரே நீங்கள் எனக்கு வேணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மத்தேயு 6:33 சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். முதலாவது, எல்லாம் சொல்லுங்க, முதலாவது அவருடைய அற்புதத்தை அல்ல, அவருடைய அற்புதத்தை அல்ல, அவரையே. அவரையே தேவனை தேடுங்கள், அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள். இங்க
ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை தேடி வந்தார்கள். எதை தேடி வந்தாங்க? வார்த்தையை தேடி வந்த மக்களுக்கு வாழ்க்கையை தேடி கொடுத்தார் தேவன். யோசித்து பாருங்களேன், அவங்களுடைய நோக்கம் வார்த்தை மேல இருக்குது, கர்த்தருடைய பார்வை அவங்க வாழ்க்கை மேல இருக்குது. இந்த நேரத்தில் உங்களுடைய நோக்கம் கர்த்தருடைய வார்த்தையின் மீது இருந்துச்சுன்னா அவருடைய பார்வை உங்க வாழ்க்கையின் மீது இருக்கும். எத்தனை பேர் விரும்புறீங்க நீங்க உங்க வாழ்க்கை குறித்து நீங்க பார்ப்பதை விட, உங்க வாழ்க்கை குறித்து நீங்கள் சிந்திப்பதை விட, உங்க வாழ்க்கை குறித்து நீங்க யோசிப்பதை விட அவர் யோசித்தா, அவர் பார்த்தா அது வேற லெவல்ல இருக்கும். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? இதுக்கெல்லாம் நம்பிக்கை வேணும். லோக்கல் லாங்குவேஜில் சொல்ல போனா கொடுத்து வைக்கணும். நிறைய பேருக்கு கொடுத்து வைக்காது. அது ஏதோ ஒரு சாபம், நான் போடல. அந்த சாபம் இருக்க வரைக்கும் மைண்ட் எங்க வராதுன்னா வார்த்தை மேல வராது, வாழ்க்கையை மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கோம். நான் சொல்றேன், வார்த்தையை தேடுங்கள், வாழ்க்கை தானே அமையும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கல்யாணத்துக்காக சர்ச்சுக்கு வர்றவங்க நிறைய பேர் உண்டு. நான் சொல்றேன், கல்யாணத்துக்காக நீ தேடாம வார்த்தைக்காக ஆண்டவரை தேடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, உன் வாழ்க்கை தானே அமையும். எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? உண்மையா சொல்றேங்க. உங்க வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக இது நடக்கணும், அது நடக்கணும், ஆனை நடக்கும், அதெல்லாம் நடக்கும். ஆணையும் நடக்கும், பூனையும் நடக்கும், யானையும் நாயும் நடக்கும், எல்லாம் நடக்கும். நான் சொல்றேன், நீங்க நடக்க வேண்டியது தேவனை பார்த்து, அவருடைய வார்த்தையை பார்த்து. உங்களுடைய தேவையெல்லாம் அவருடைய வார்த்தையாக இருக்கணும். அவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான். நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் அற்புதம் உங்களை தேடி வர்றதில்லை, நீங்க அற்புதம் தேடி போறதில்லை. தேவனுடைய வார்த்தையை தேடி போகும்போது உங்களை தேடி அற்புதம் பின்னால வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தொடர்ந்து வாசிப்போம். ஆண்டவர் சொல்றாரு, 5ஆம் வசனம், இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருவதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேசிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஏதோ செய்யணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். நான் சொன்னபடியே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு ஏதோ உங்க வாழ்க்கையை மாற்றணும், உங்க வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கிற வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்யணும், உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை உங்க வாழ்க்கையில செய்யணும், உங்க சூழ்நிலையை தலைகீழா மாற்றணுங்கிறது கர்த்தருக்கு பிரியம். இவங்க யாரும் கேட்கலங்க, அவருக்கு தெரியும். ஆனாலும் சோதிக்கும்படியாக கேட்கிறார். எப்படிங்க? சத்தமா எப்படிங்க? எல்லாரும் சொல்லுங்க, சோதிக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலையும் என் நேரத்தில், என் பலத்தில், என் பணத்தில், என் பொருளாதாரத்தில், என் உடைமையில், எல்லாவற்றிலும் என் தேவனுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேனாங்கிறத கர்த்தர் சோதிக்கிறார். ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லி திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பண்ணுவதற்கு முன்பதாக சோதிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, சோதிக்கிறார். சோதிக்கிற கர்த்தர். நிறைய பேருக்கு கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணுங்கிறதே பெரிய சோதனை தான். உண்மைதானே? அதே பெரிய சோதனை. புரிஞ்சுக்கிடுங்க, கர்த்தர் என்னை சோதிக்கிறார். பல நெருக்கடிகள் இருக்கு, பல தேவை இருக்குது, பல கடன்கள் இருக்குது. இதன் மத்தியில் கர்த்தர் சோதிக்கிறார். இங்க அப்படிதான் போட்டிருக்கு இல்லையா? தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் கர்த்தர் சோதிக்கிறார். அப்போ கர்த்தர் என்னிடத்தில் கேட்கிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, இன்னொரு விதத்தில் புரிஞ்சுக்கலாம், கர்த்தர் சோதிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் சோதிக்கிறார். அப்படி சொன்னால் நல்லா புரியும். கொடுக்கணுனாலே பெரிய சோதனையாக இருக்குது. காலைல எழும்பி முதல்ல உட்காந்து ஜெபம் பண்ணாலே பெரிய, ஏன்னா முதல்ல அந்த நேரத்தை கொடுக்கணுங்கும் போது, ஐயோ அந்த நேரத்தில் அடுப்பு பற்ற வச்சிடலாமே, ஐயோ இந்த நேரத்தில் அதை செய்திடலாமே, இன்னும் கொஞ்சம் நேரம் யோசிப்பாங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் கொஞ்சம் நல்லா தூங்கி எழும்புனா டயர்ட் இருக்காது, வேலையை கொஞ்சம் நல்லா.
சொல்றது கரெக்ட் தானே? உண்மை தானேங்க? காலையில் எழும்பி 1 hour ஜெபம் பண்ணணும்னும் போது பெரிய சோதனை. சுகமாக தூக்கம் வரும், அந்த நேரம் தான் கனவு வரும். சில சொல்லுவாங்க, இப்போ தான் நான் தூங்கினேன், இப்போ தான் தூக்கம் வந்துச்சு. சோதிக்கிறார். யாச்சும் சோதிக்கிறார். சோதனை. கர்த்தர் கேட்கிறாருங்கிறது, கர்த்தருக்கு கொடுக்கிறதுங்கிறது நேரம், பலன், பொருளாதாரம் கொடுக்குதுங்கிறது பெரிய சோதனை. கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் அவர் நல்லவர் தான், கர்த்தர் நல்லவர் தான். ஆனால் நம்ம எப்படிங்கிறத சோதிக்கிறார். பக்கத்தவங்களை பார்த்து கேளுங்க, நீங்கள் எப்படிங்க? கையை பிடிச்சி கேளுங்க, யாரும் கோவப்பட மாட்டாங்க. பக்கத்தவங்களை பார்த்து பேசுங்க, நீங்கள் எப்படிங்க? சோதனையில் ஜெயிச்சிட்டிங்களா, தோல்வியா, போக்கா? ஹலோ, இருக்கீங்களா? எத்தனை பேர் சொல்றது விளங்குது? தோத்துறக்கூடாது. ஏதோ ஒன்று செய்யணும்னு அவருடைய விருப்பம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ பெரிய மாற்றத்தை செய்யணும் விருப்பம் இருக்குது. சோதிக்கிறார். வார்த்தையை தேடி வரக்கூடிய மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில் வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்கு கர்த்தர் ஒரு சோதிக்கிறார். தொடர்ந்து கவனிங்க. பிலிப்பு அவருக்கு பிரதித்திரமாக, இவர்களில் ஒவ்வொருவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். இத்தனை ஜனங்களுக்கு உங்களுக்கு நேரமே இல்லை, அவ்வளவு வேலை இருக்குது. இன்னைக்கு காலையில் ஃபுல்லாக நீங்கள் இன்னைக்கு வேலை செய்தாலும் இன்னைக்குள்ள வேலையை என்ன செய்ய முடியாது, அவ்வளவு வேலை உங்களுக்கு இருக்குது. அவைகள் மத்தியிலும் கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். உங்களை சோதிக்கிறார். எப்படி சோதிக்கிறாரு? ஏதோ உங்கள் வாழ்க்கையில் செய்யணும், அவ்வளவு வேலை இருக்குது. ஆனால் இருக்கிற நேரத்தில் உங்கள் வேலையை சுருக்கமாக எளிதாக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து முடிப்பதற்கு கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். இவ்வளவு நெருக்கடி இருக்குது. இதன் மத்தியில் முதலாவது எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானா? எத்தனை பேர் சொல்கிறது புரியுது? உங்களுக்கு இருக்கிற பலன் ஒன்றுமே கிடையாது. ஆனால் கூட இருக்கிற பலத்தில் உண்மையாக கையை தட்டி கரங்களை உயர்த்தி நின்று ஆண்டவர் ஆராதிக்கிறானா? பலனே கிடையாது, பலனே. ஆனால் கூட செய்கிறாங்களா? சோதிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, சோதிக்கிறார். ஏன்னா உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறது உன் முழு 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 அன்பு கூறணும். அப்போ நேரத்தை பார்க்குறாரு, பலத்தை பார்க்குறாரு, அடுத்து பணத்தை, உள்ளத்தை மீன்ஸ் இது கரெக்டாக இருந்தால் இதெல்லாம் கரெக்டாக வந்துடும். அதுதான் உள்ளம். கரெக்டாக இங்கே இடம் இல்லாமல் இங்கே வராது, டைம் ஒதுக்க முடியாது. பலத்தை பயன்படுத்த நம்ம ஆட்களுக்கு ஒரு வியாதி உண்டு தெரியுமா? வியாதி உண்டு தெரியுமா? ஒரு நபர் நிற்க முடியாமல் உட்காந்துட்டா அதை பார்க்குற அடுத்தவங்களுக்கும் அந்த வியாதி வரும். பக்கத்தில் கேளுங்க, உங்களுக்கு வந்திருக்கா அந்த வியாதி? யாரோ ஒருவர் நிற்க முடியாமல் கஷ்டப்பட்டு பாவம் அவங்க உட்காந்துருப்பாங்க, அது தப்பு சொல்ல மாட்டேன். அதை பார்த்தோன்னே நம்ம உட்காந்துரும். அடுத்த ஏனும், 2 பேர் உட்காந்தாச்சு, நம்ம ஏன் நிற்கணும்? ஹலோ, எல்லாரும் வித்தியாசமாக பார்க்குறாங்க. நம்ம மேட்ருக்கு வருவோம். கர்த்தர் என்ன யோசித்து பாருங்கள். பல நெருக்கடி இருக்கும், பல நெருக்கடி. பொருளாதாரத்துலேயும் நான் சொல்கிறேன். ஏன் எதுக்கு சொல்கிறேன்னா, நின்று பலத்தை ஆண்டவருக்காக செலவழித்து ஆராதிப்பதற்கு என்ன வேணும்? உள்ளம் வேணும். இந்த உள்ளம் குரங்கு மாதிரி பக்கத்தில் இருக்கிறத பார்த்துச்சு விளங்கவே விளங்காது. கரெக்டாக? அப்போது ஆராதிக்கும்போது பக்கத்தில் உங்களை பார்க்கக்கூடாது. பலத்தை கொடுக்கதா இருக்கலாம், உங்கள் நேரத்தை கொடுக்கதா இருக்கலாம், உங்கள் பொருளாதாரத்தை கொடுக்கதா இருக்கலாம். இதுக்கு பேர் தான் 3 சேர்ந்து தான் முழு உள்ளம். முழு இதில் இந்த 3லையும் அடுத்தவங்களை பார்க்கக்கூடாது.
காலையிலே எழும்பி ஜெபம் பண்ணும்போது, தேவ சமூகத்தில் உங்கள் நேரத்தை செலவு செய்யும்போது புத்தி சொல்லும், பக்கத்து வீட்டுக்காரனை பாரு, அவன்லாம் இப்படி ஜெபம் பண்ணிட்டா போகிறான், அவனுக்கெல்லாம் நல்லா இல்லாமலாம் இருக்குது. உள்ளம் மாறிடுச்சு, அவுட்புட் அடி வாங்கிருச்சு, சோதனையில் தோத்துட்டோம். பலத்தை பாருங்க, நீ நின்னாதான் உனக்கு பலனா. இங்கே கோயிலுக்கே போகாத அங்கே பாரு இருந்து இப்போனாலும் 10 எருமை மாடை ஒருத்தைக்கு அடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கான் பாரு. நீ முட்டாள்தனமாக நினைக்கிற. நீ கோயிலில் போய் உன் பலத்தை சத்தமாக கைத்தட்டி நின்று சத்தமாக பாடி ஆராய்ச்சி தான் பலம் வருங்கிறது முட்டாள்தனம், மூடத்தனம் அப்படின்னு உங்களுக்கு போதிப்பாங்க. யார்? எங்கே ஒரு ஆசாமி இருக்காங்களா, இந்த ஆசாமி போதிப்பாங்க. அடுத்து பொருளாதாரம், இந்த கஷ்டத்தில் நீ கொடுக்கணுமா, இவ்வளவு தேவை இருக்குது, அங்கே பாரு அவன்லாம் அப்படியே கொடுத்துட்டா இருக்கான், அவன்லாம் நல்லா தானே இருக்கான், நீ எதுக்கு கொடுக்கணும்? உள்ளம், எல்லாம் சொல்லுங்க உள்ளம். எஸ், இதே மாதிரி எல்லாத்துலேயும் நீங்கள் பாருங்கள். பக்கத்தில் உங்களை பார்க்கக்கூடாது, தேவனை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? உங்கள் நேரத்தை கொடுக்கறதா இருந்தாலும், உங்கள் பலத்தை கொடுக்கறதா இருந்தாலும், கர்த்தர் உங்களுக்கு தந்த அறிவை கர்த்தருக்குன்னு பயன்படுத்ததா இருந்தாலும், எதுவாக இருக்கட்டுங்க, முதலாவது தேவனை கனப்படுத்த பழகிக்கொள்ளுங்க. கர்த்தர் சோதிக்கிறார். இவ்வளவு தேவை இருக்குது, இவ்வளவு இஎம்ஐ அடைக்கணும், இவ்வளவு லோன் இருக்குது, இது மத்தியில் நீ கொடுக்கணுமாப்பா, வட்டிக்காரன் மீட்டர் வட்டிக்காரன் வருவான். ஐயோ, ஒன்று தெரியணும், கர்த்தர் என்னை சோதிக்கிறார், கர்த்தர் என்னை சோதிக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசிட்டு திரும்ப வந்துடலாமே. இதை சொல்லும்போது, சோதிக்கிறார்னு சொல்லும்போது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. பக்கத்தில் உள்ள புத்தகம் தான் மல்கியா. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம் தான், உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். இவைகளால் என்னை சோதித்து பாருங்கள் சொல்றார் இல்லையா? புரியல? 3:10 வாசிப்போமா? 3:10 என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேல் கர்த்தர் சொல்றாரு. நல்லா கவனிங்க, 2 விதமான டெஸ்ட் இருக்குது. முதல் டெஸ்ட் என்னன்னா, கர்த்தர் நம்மை சோதிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னை சோதிக்கிறார். நான் கொடுக்குறேன்னா கொடுக்க மாட்டேனான்னு அவர் சோதிக்கிறாரு. கொடுத்துட்டு நீங்க அவரை சோதிக்கணும், செய்யாரா செய்ய மாட்டாரான்னு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றேன், நீங்க டெஸ்ட்ல ஃபெயில் ஆகாம இருந்தா அவரு டெஸ்ட்ல ஃபெயில் ஆகிறதே கிடையாது. தோல்வியே இல்லாதவர் யாரு? ஆண்டவர். கஷ்டமா இருக்கு, கர்த்தர் ஏதோ உங்க வாழ்க்கையில செய்யணும்னு விரும்புகிறாரு. திரும்ப நான் சொல்றேன், அவர் சொல்றாரு, உனக்காக வானத்தின் பலகனிகளை திறக்கிறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன், அதை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா இருக்கியா? ஆமா ஆண்டவரே, நான் ஆயத்தமா இருக்கிறேன். எங்க கை நீட்டு? கை நீட்ட மாட்டேன். கை நீட்டு, உனக்கு தான் தரப்போறேன். நான் நீட்டவே மாட்டேன், கை நீட்டவே. அவர் சொல்றாரு, நீ சோதித்து பார். எல்லாம் சொல்ல, சோதித்து பார். தொடர்ந்து நம்ம மத்தேயுக்கு வந்துருவோம். அப்போ அங்கே பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா ஒருத்தனை பார்க்குறான். அங்கே ஒரு சின்ன பையன்ட்ட 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்குது. 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்குது. அவன் சொல்கிறான், இது எம்மாத்திரம், இவ்வளவு பெரிய தேவைக்கு இது எம்மாத்திரம், உங்களுக்கு இருக்கிற நேரம் எம்மாத்திரம், உங்களுக்கு இருக்கிற பலன் எம்மாத்திரம், உங்களுக்கு வரக்கூடிய பணம் எம்மாத்திரம். பொருளாதாரம் பத்தவே பத்தாதுங்க. நிச்சயமாக எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியுதோ இல்லை, எனக்கு நல்லா தெரியும், வரக்கூடிய வரவு யாருக்குமே பத்தாது. நான் சொல்கிறேன், நீங்கள் அம்பானிட்ட கேளுங்க, அவனும் அதுதான் சொல்லுவான். ரியலா, பொய் சொல்லலைங்க, உண்மை. எவ்வளவு பெரிய வருமானக்காரங்களையும் கேளுங்க, வர்ற அவங்களுக்கு அவ்வளவு தேவைகள் இருக்கும். அவ்வளவு தேவைகள், அவைகள் மத்தியில் தான் ஆண்டவர் சோதிக்கிறாரு. அவைகள் மத்தியில் தான் ஆண்டவர். நான் சொல்கிறேன், ஆண்டவருக்குன்னு நான் கொடுக்காம இருக்கும் வரைக்கும் அசலாவே இருக்கும். அசல் எப்படி இருக்கும்? அசல் எப்படி இருக்குங்க? சத்தமா எப்படி இருக்கும்? 5 அப்பம் 5 அப்பமா தான் இருக்கும், 2 மீனா தான் இருக்கும்.
சோதனையில் நான் ஜெயிக்கும்போது 5 அப்பம் பெருக ஆரம்பிக்கும். பார்க்கறதுக்கு 5 அப்பமாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு, ஆனால் நிறைய தேவைகளை அதை கொண்டே சந்திக்க முடியும். இதுதான் ஆசீர்வாதம். அது விதவை வீட்டை எலியாவுக்கு கொடுத்த உடனே மாவு குப்பு குப்புன்னு பொங்கிட்டா இல்லை, அதே அளவு தான் இருந்துச்சு. ஆனால் பஞ்சகாலம் முழுவதும், யாராச்சும் பஞ்சகாலம் முழுவதும் வீட்டாரோடு கூட வாஸ்து காண்பித்தல, வீட்டாரோடு கூட சேர்ந்து பஞ்சகாலம் முழுவதும் சாப்பிட்டாலாம். ஆனால் மாவு பொங்கலை, மாவு குறையலை. நான் சொல்கிறேன், இங்கே பாருங்க, 5 அப்பம் 2 மீன், அது அப்படி தான் இருந்துச்சு. அவன் கையில் இருக்கும்போதும் அப்படி தான் இருந்துச்சு, ஆண்டவர் கையில் போகும்போதும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் கொடுக்க அது குறையவே இல்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? நான் சொல்கிறேன், தேவனுக்கென்று நேரத்தை கொடுக்க உங்கள் நேரம் குறையாது. நான் சொல்கிறேன், தேவனுக்குன்னு உங்கள் பலத்தை செலவு செய்ய உங்கள் பலன் குறைந்து போகாது. நான் சொல்கிறேன், தேவனுக்குன்னு உங்கள் பொருளாதாரத்தை கொடுக்க என்ன சொல்கிறது, உங்கள் பொருளாதாரம் குறைந்து போகவே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு இருக்கிறது கொஞ்சமாக இருக்கலாம், ஆனால் அந்த கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் அதை கொண்டு இவ்வளவு பெருசு எப்படி நான் பண்ணுறது? அங்கே தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்கிறேன், உங்கள் வருமானம் இல்லைங்க, நல்லா விளங்கிக்கணும். உங்கள் வருமானம் இல்லை, உங்கள் பலன் இல்லை, உங்களுக்கு இருக்கிற 24 மணி நேரம் இல்லை. நான் சொல்கிறேன், உங்கள் காரியத்தை உங்களுக்காக செய்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் இருக்கிறாருங்க, உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் இருக்கிறாரு. இதை என் வாழ்க்கையில் நான் நம்புகிறேன். இதை ஆகையினால தான் நான் கொடுக்குறேன். எனக்கு வருமானம் குறைவு தான், இருக்கிற வருமானத்தை கொண்டு அவ்வளோத்தையுமே நான் கடன்காரங்களுக்கு கொடுத்தா கூட பத்தாது தான். ஆனால் இதுக்கு மேலே கர்த்தர் எனக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்குங்கிறேன், இதயத்தில் விசுவாசிக்கிறேன். ஆகையினால முதலாவது நான் எடுத்து கர்த்தருக்கு கொடுக்குறேன். எனக்கு இன்னைக்கு இருக்கிற நேரத்துக்கு ஏகப்பட்ட வேலை, என்னால் ஒரு நிமிஷம் நிற்க முடியாது, அவ்வளோ வேலை தான். ஆனால் கர்த்தரை நம்புகிறேன், அவருடைய பலத்தினால குறைந்த நேரத்தில் இருக்கிற இவ்வளவு வேலையும் செய்வதற்கு அவர் எனக்கு உதவி செய்வார், அல்லது அதை செய்து முடிப்பதற்கு வேண்டிய மனித உதவிகளை கர்த்தர் எனக்கு கட்டளையிடுவார். நான் செய்யலை, எனக்காக செய்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத நான் நம்புகிறேன். ஆகையினால முதலாவது என் நேரத்தை ஆண்டவருக்கு நான் செலவு பண்ணுறேன். என்னுடைய பலன் குறைவு தான், ஆனால் எனக்காக வேலை செய்கிற கர்த்தர் இருக்கிறாரு. அது என்ன பலப்படுத்தலாம், இல்லை எனக்கு உதவி செய்ய பலம் வாய்ந்த மனிதர்களை கொண்டு வரலாம். ஏன்னா காரியம் கர்த்தருடையது, நான் அவரை நம்புகிறேன். ஆகையினால நான் அவருக்கு என்னுடைய பலத்தை செலவு பண்ணுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் கேட்டது நிறைய கேட்கல, இருக்கிறத கேட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் செய்ய போறதை அறிந்திருந்தும் சோதிக்கும்படியாக கேட்கிறார். எப்படி கேட்கிறாரு? அவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்துச்சு. என் வார்த்தையை தேடி வரக்கூடிய மனிதருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பெருசாக நாம் பண்ணணுங்கிற ஒரு பெரிய திட்டமும் பெரிய நோக்கமும் இருந்துச்சு. அவங்க வாழ்க்கையை பார்க்கணுங்கிற ஒரு திட்டம் இருந்துச்சு. அதை செய்வதற்கு அவன் திட்டம் பண்ணியிருந்தாரு. ஆகையினால கேட்டார். ஆகையினால சாரிபாத் விதவின் வீட்டில் பஞ்சம் முழுவதும் அவளையும் அவருடைய மகனை மட்டும் இல்லை, குடும்பத்தையே போஷிக்கணுங்கிறது அவருடைய திட்டமாக இருந்துச்சு. ஆகையினால கேட்டார். எத்தனை பேருக்கு வழங்குது? எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேருக்கு ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்கிற டாஸ்க் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் முடியலையோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குதோ, அது எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க, மனப்பூர்வமாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அதை தான் கேட்குறாரு. ஆண்டவர் அதை தான், கஷ்டமாக இருக்கிறது தான் கேட்குறாரு. எங்கேயுமே ஆண்டவர் ரொம்ப நிறைய இருக்கிறத ஆண்டவர் கேட்குறதே இல்லை. நிறைய இருக்கிறத கேட்குறதே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பாரம் நிறைய ரொம்ப உங்களை அழுத்திக்கிட்டு இருக்குது, அதுதான் உங்களை நெருக்கிட்டு இருக்குது. அந்த பாரத்தை என்கிட்ட கொடு, நான் உனக்கு இதை தாரேன், நான் உனக்கு இதை, என்னுடைய லகுவை நான் உனக்கு தாரேன், என்னுடைய இளைப்பாறுதலை தாரேன். எல்லாவற்றிலும் சரீரத்தில் இளைப்பாறுதல், வாழ்க்கையில் மனசில் ஒரு இளைப்பாறுதல், பொருளாதார சுமையில் ஒரு இளைப்பாறுதல், மன நெருக்கடியில் ஒரு இளைப்பாறுதல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க?
எத்தனை பேர் அப்படி ஆண்டவருக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? எகிப்தில் ஒடுக்கப்பட்ட ஆண்களை கர்த்தர் கேட்டார். எகிப்தில் நசுக்கப்பட்ட இஸ்ரவேலுடைய உடைமைகளை ஆண்டவர் கேட்டார். கர்ப்பம் திறந்து பிறக்கப்பட்ட பிள்ளைகளெல்லாம் ஆற்றுல தூர தூக்கி போட்டு அவங்க பெருகக்கூடாதுன்னு நினைச்ச அந்த பிள்ளைகளை கர்த்தர் கேட்டார். ஏனென்றால் அவர் செய்ய போறதை அறிந்திருந்தும், அவர் செய்ய போறதை அறிந்திருந்தும் சோதிக்கும்படியாக, அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு வெற்றியை காண்பிக்கும்படியாக, ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு பெரிய பிரேக் த்ரூவை அவங்க வாழ்க்கையில கட்டளையிடும்படியாக கர்த்தர் அறிந்திருந்து கேட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கும் ஆண்டவரை நம்புறேன்னு சொல்ற நம்மால இந்த சோதிக்கிற ஆண்டவருக்கு முன்னால நம்மால தோற்று போயிடுறோம். ஆண்டவர் உதவி கரத்தை நீட்டுறாரு. உதவியை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய கரத்தை நீட்ட தயங்குகிறோம், மறுக்கிறோம், பயந்துடுறோம். எப்படி நான் நீட்டுறது? நான் சொல்றேன், கிருபை கொடுக்கும். கிருபை சத்தம், கிருபை. விசுவாசம் எடுக்கும். விசுவாசம் என்ன செய்யும்? சொல்றதை பார்த்தா யாருக்கும் கிருபை இல்லை. தேவனுடைய கிருபை நிறைய கொடுத்து வைத்திருக்கிறது. எனக்கு விசுவாசம் இருந்தால் தான் அதை எடுக்க முடியும். அவருடைய கிருபைக்கு குறைவே இல்லை. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஏராளமாக கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஏராளமா. கிருபைங்கிறது பேங்க் அக்கௌண்ட் மாதிரி. பேங்க் நிறைய அக்கௌண்ட்டில் காசு இருக்குது. ஆனால் ஏடிஎம் கார்டு இல்லைன்னா எப்படிங்க எடுக்கிறது? காசை தேவைக்கு எப்படி எடுக்கிறது? உங்கள்கிட்ட பிரச்சனை என்னன்னா, அக்கௌண்ட்டில் காசு இல்லாதனால இல்லை, ஏடிஎம் கார்டு இல்லாதது தான் பிரச்சனை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்கள்கிட்ட என்ன பார்த்து சொல்லாதீங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அக்கௌண்ட்டில் காசு இல்லாதனால இல்லை, அதை பெற்றுக்கொள்வதற்கு ஏடிஎம் கார்டு உங்கள்கிட்ட இல்லை. ஏடிஎம் கார்டு இல்லை, அக்கௌண்ட் நம்பர் தெரியலை, செக்கும் இல்லை, காசோலையும் இல்லை. எப்படி எடுக்கிறது? எப்படி? கிருபை நிறைய கொடுத்து வச்சிருக்குது. ஆனால் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை, அக்கௌண்ட்டில் கிரெடிட்டாக இருக்குன்னு நம்பினாதானங்க போய் எடுக்க முடியும். இல்லையா? ஏன் அக்கௌண்ட்டில் காசு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் தானே போய் ஏடிஎம் கார்டை போட்டு சுரண்ட முடியும். அங்கே தான் ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லிட்டு வச்சுருந்தா ஏடிஎம் கார்டாக தான். முதலாவது கர்த்தரை விசுவாசிக்க பழகிக்கொள்ளுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், கர்த்தரிடத்தை அற்புதத்தை தேடி வராமல் அவருடைய வார்த்தையை தேடி வாங்க. உங்கள் வாழ்க்கை பார்த்து கொள்ளப்படும். கடைசியாக மத்தேயு 6:33 வாசித்து முடிச்சிருவோமா? முடிச்சு அப்படியே ஜெபிக்கலாம். சமயம் ஆயிடுச்சு. வேகமாக மத்தேயு 6. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இதிலிருந்து இன்னையிலிருந்து ஆண்டவரை தேடுகிற நோக்கம் மாறணும். பக்கங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க. இன்னையிலிருந்து தேவனை தேடக்கூடிய உங்கள் நோக்கம் மாறணும். அப்பத்துக்காக இல்லை, வார்த்தைக்காக தேடணும். வார்த்தைக்காக பின்னால் நீங்கள் வாசித்து பாருங்க. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வீட்டில் போய் நல்லா கவனிங்க. வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இதே ஜனங்கள் திரும்ப அப்பத்துக்காக ஓடி வராங்க. அவர் திட்டி அனுப்புகிறாரு. நீங்கள் அப்பத்துக்காக தான் இப்போ என்ன தேடி வந்திருக்கீங்க. முதல்ல வார்த்தைக்காக வந்த ஜனங்களுக்கு அவங்க கேட்காத அப்பத்தையும் கொடுத்து திருப்தியாக்கி அனுப்புனாரு. ரெண்டாவது அந்த ஜனங்கள் அப்பத்துக்காக போகிறாங்க. அவர் சொன்னார், நீ இப்போ வார்த்தைக்காக வரல, அப்போ கொஞ்சம் முன்னால் அப்பம் தந்து அனுப்புனேல, அதுக்காக திரும்ப ஏதாவது கிடைக்குமான்னு வந்திருக்க, எச்சித்தனமாக வந்திருக்கேன்னு அடித்து விரட்டுறாரு. இங்கே கவனிங்க, அடித்து விரட்டுறாரு மீன்ஸ் அவர் அந்த வார்த்தை அங்கே சொல்கிறாரு. அப்போ தேவனிடத்தில் நான் வரும்போது அவருடைய வார்த்தையை நான் தேடி வரணும், அவருடைய ராஜ்யத்தை தேடி வரணும். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் எனக்குள்ளால வரணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க?
இந்த ராஜ்யம் நம்முடைய பொருளாதாரத்தில் ஆளுகை செய்யணும். சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் என் பொருளாதாரத்தில் வரணும், உம்முடைய ராஜ்யம் என் சரீரத்தினுடைய பலத்தில் வரணும், உம்முடைய ராஜ்யம் என் நேரத்தில் வரணும் ஆண்டவரே. எத்தனை பேர் உண்மையாக ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறீங்க? விரும்புகிறவங்க அப்படியே எழும்பி நிற்கலாம், 2 கரத்தை உயர்த்தலாம். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தினால் நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. உம்முடைய ராஜ்யத்தை தேடுகிறேன், என் பொருளாதாரத்தில் தேடுகிறேன் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் தேடுகிறேன் ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தில் நான் தேடுறேன் ஆண்டவரே, என்னுடைய நேரத்தில் நான் தேடுறேன் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் முதலாவது உமக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் ஆண்டவரே. அப்படியே விசுவாசிக்கிற மட்டும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அற்புதத்தை தேடி வரமாட்டேன், அப்பத்தை தேடியும் நான் வரமாட்டேன், உங்கள் வார்த்தையை தேடி வருவேன். உங்கள் வார்த்தையை நான் தேடி வரும்போது என் வாழ்க்கைக்கு தேவையான அற்புதங்கள், என் வாழ்க்கைக்கு தேவையான அப்பங்கள் என் பின்னால் வரும். அதை தேட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை ஆண்டவரே. நான் இப்போ போவாசின் மனைவியாகிய ரூத்தா இருக்கிறேன் ஆண்டவரே. அற்ப கஞ்சிக்காக வயலில் தப்பு கதிர்களை பிறக்கிற ஒரு ரூத்தா நான் இப்போ இல்லை, என்னை மணவாட்டியாக மாற்றிருக்கீங்க. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே நான் மணவாட்டி, உம்முடைய எல்லா நன்மைக்கும் நான் சுதந்திரவாளி. ஒரு நிமிஷம், ஒரு மனைவிங்கிறவா மாப்பிள்ளை சம்பளத்துக்கு மட்டும் உரிமையாளி கிடையாது, எல்லாத்துக்கும் அவள் உரிமையாளி. எல்லாத்துக்கும் அவள் உரிமையாளி. அவருடைய எல்லா உடைமைகள், சொத்து, ஆஸ்தி எல்லாத்துக்கும் அவள் சுதந்திரவாளி. சம்பளத்துக்காக மட்டும் நான் மனைவியாக இருக்கேன்னு யாராவது அப்படி இருக்கீங்களா? என் மாப்பிள்ளைக்கு சம்பளம் மட்டும் போதும். எவ்வளோ ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமை பாருங்க, யோசித்து பாருங்க. ஆண்டவர்கிட்ட அந்த மாதிரி போவாதீங்க. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் என் மணவாளன், நீ தான் என் மணவாளன். ஒரு காலத்தில் தப்பு கதிர்களை தேடி புறக்கி வந்தது உண்மைதான் ஆண்டவரே, தப்பு கதிர்களை தேடி புறக்கி வந்தது உண்மைதான். இனி நான் அப்படி வர்றதில்லை, உங்களை தான் நான் தேடி வருவேன், உங்களை தான் நான் தேடி வருவேன் ஆண்டவரே. காரணம் நீர் என்னுடைய மணவாளன், நீர் என்னுடைய மணவாளன். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை நான் தேடுவேன், ஒவ்வொரு நாளும் தேடுவேன், அதிகாலையில் தேடுவேன், முழு உள்ளத்தோடு தேடுவேன், முழு பலத்தோடு தேடுவேன். என் வாழ்க்கையில் ஏதோ செய்ய நீங்கள் சித்தம் வைத்திருக்கீங்க ஆண்டவரே, ஏதோ செய்ய சித்தம் வைத்திருக்கீங்க ஆண்டவரே. என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய ஆண் மக்களை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய உடைமைகளை அர்ப்பணிக்கிறேன், கர்ப்பம் திறந்து பிறக்கிறத எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறேன், முதற் பேர் அனைத்தையும் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாம் உம்முடையது, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்க. என் பிள்ளைகள்கிட்ட ஆளுகை செய்யுங்க, என் மூத்த பிள்ளைகிட்ட ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, என்னுடைய ஆண் பிள்ளைகள்கிட்ட ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு தந்த உடைமைகள் ஆளுகை செய்யுங்க, என் பொருளாதாரத்தில் நீங்க ஆளுகை செய்யுங்க, என் சரீரத்தில் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, என்னுடைய நேரத்தில் நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உங்களுக்கு தான் முக்கியத்துவம். நீங்க மகிமைப்படுங்க, உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும், உங்களுடைய ராஜ்யம் வரட்டும். என்னை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் இன்று சதா காலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம்ம ஒருவரும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். இந்த பாடலை பாடி நாம் கடந்து செல்லலாம். துதித்திடுவேன், வால்யூம் ரைஸ் பண்ணி உயர்த்திடுவேன், என் கை உயர்த்தி உம்மை துதித்திடுவேன், சத்தத்தை உயர்த்தி நான் உயர்த்திடுவேன்,
With my hands lifted high உம்மை துதித்திடுவேன். வால்யூம் ரைஸ் பண்ணி உயர்த்திடுவேன். என் கை உயர்த்தி உம்மை துதித்திடுவேன். சத்தத்தை உயர்த்தி நான் உயர்த்திடுவேன். துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன். துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன். துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன். உயர்த்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன். உம்மை துதித்திடுவேன், புகழ்ந்திடுவேன். உம்மை உயர்த்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன். ஹalleluya, ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சமாதானம் கடந்து செல்லுங்கள். தேவனுடைய ராஜ்யம் உங்கள் வாழ்க்கையில் நிலைவரப்படுவதாக. ஆமென். God bless you.